தொகுதியில இப்போ இந்த முறை யார் ஜெயிப்பா நீங்க இந்த வாட்டி எதுவுமே செய்யல இந்த 5 வருஷத்துல. நீங்க சுத்தி பாருங்க, வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கட்டி வச்சுக்கிறாங்க. அதுல உள்ள போனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, பில்டிங் மட்டும் தான் இருக்குது. எங்களுக்காக நீங்க சும்மா உள்ள போயிட்டு வாங்க. இல்ல நாங்க அப்ப வரும்போது அங்க ஒருத்தர் கேட்கணும், ஆஸ்பத்திரிக்கா நிறைய பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க. ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிறாங்க, இல்ல நிறைய அவங்க பண்ணிக்கிறாங்க. அங்க ஒண்ணு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்க நீங்க எதை பாத்தீங்க? கிண்டிக்கு சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஒண்ணுமே இல்ல. புரியுதுங்க, பில்டிங் கட்டி இருக்காங்க பிரதர், ஒண்ணும் கிடையாது. எம்எல்ஏ எதுவுமே பண்றது இல்ல. இந்த அவ்வளவுதான், அவரு கட்டுறது தான் அவங்க வேலை, அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? இப்ப வந்து இந்த இளைஞர்கள் வந்து விஜய்ன்றாங்க, எவ்வளவு ஓட்டு பிரிப்பாங்கன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் வருவார் இந்த முறை? இங்கெல்லாம் வர முடியாது, சைதாப்பேட்டில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு 5000-10,000 ஓட்டுன்றது வந்து பெரிய பெரிய டார்கெட். 10,000 இங்க ஜெயிச்சாலே பெரிய 10,000 கிடைக்கிறது ஜெயிக்க இல்ல, அவங்க ஒரு 10,000 ஓட்டு வாங்குறதுனாவே பெரிய டார்கெட். ஏன்னா யாரும் தெரியாது அவங்கள பத்தி, யாரும் தெரியாது. புரியுதா? இங்க தெரிஞ்சதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஏடிஎம்கே இப்போ வந்து ஏடிஎம்கேல வந்து யார் வர போறதுன்னா இவர் வந்தா வரலாம். இப்போ பேப்பர் நம்ம நெட்ல பார்க்கறத வச்சு தான் சொல்றேன். சைதை துரைசாமி டஃப் கேண்டிடேட். இல்ல அமமுகல இருந்து செந்தமிழன் மினிஸ்டரா இருந்திருந்தார். புரியுதா? இவர் வந்து துரைசாமி மினிஸ்டரா இல்லை, அவர் வந்து இதுதான் இருந்தாரு, நம்ம மாநகராட்சி தலைவராக தான் இருந்தார். ஆனா இவர் ஆல்ரெடி மினிஸ்டரா இருந்தாரு. அவரு நினைச்சா நிக்க வைச்சா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க கிட்ட பயங்கர கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் பட்டாளம், செந்தமிழ். அதுதான், அது நம்ம யார் முடிவெடுப்போம் நம்ம கையில கிடையாது. ஆனா ஈஸியா ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? எந்த திட்டமும் கிடையாது. சைதாப்பேட்டில் வந்து ஒரு வயசானவங்களை வீட்டில் பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு மொத்தம் வந்து சைதாப்பேட்டில் வந்து ஒரு 10 தெரு நல்லா பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா அவங்க டிஎம்கே ஆளுங்க, அவங்க இருக்கிற தெருவை 10 தெரு நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாம் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால பண்ணதா இல்ல முன்னால எதுவுமே பண்ணல. நாங்க அவரை போய் பார்க்க கூட முடியாது, அவர் ஆபீஸ்ல கூட பார்க்க முடியாது, அவர் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இங்க ஏதாவது குறை அப்படின்னா அவங்க கொரோனா போய் நீங்க பைக்ல வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா? பைக்ல வந்தோம். எல்லா ரோடும் போய் சுத்தி பாருங்க, நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சும்மா ஒண்ணுமே செய்யல, வெறும் டிஎம்கே ஆளுங்க மட்டும். அவங்க வரமாட்டாங்க. எங்க 1000 ரூபாவே வந்து வெறும் டிஎம்கே பீப்புளுக்கு தான் கிடைச்சதுங்க, ஜெனரல் பீப்புள் கிடைக்கல. புரியுதுங்களா? நிறைய மக்கள் கிட்ட எல்லாம் டிவிக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லுவாங்க தவிர ஓட்டு போற நேரம் இருக்கு தெரியுமா, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கை ஆடணும். யாராலுமே நேரம் போய் விசில்ல குத்த முடியாது. ஏன்னா நானே சின்ன வயசுல அதை பட்டிருக்கிறேன். ஒரு சின்னத்துல குத்துறதுன்னா மைண்டுக்குள்ள போய், புரியுதுங்களா? சொல்லுவாங்க நான் குத்துறேன். அவங்க ஆல்ரெடி ரெட்டையில குத்திருந்தா அதுக்கு தான் கை போவோம், சூரியன்ல குத்துறா அதுக்கு தான் கை போவோம். ஏன்னா இவங்க 2 பேருமே ஆளுக்கு 40% வச்சிருக்காங்க. யார் ஏடிஎம்கே 40%, டிஎம்கே 40%. அப்புறம் டிவிக்கு எங்க தாண்டி வர முடியும்? இருக்கதே 100. 20% இல்ல அவங்களுக்கு.